Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து வைரலாக இருக்க இந்த ஏஞ்சலிக் மேக்கப் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் ஐ மேக்கப் நல்லா கிளிட்டரியாக இருக்கும், லிப்ஸ் வந்து நல்லா க்ளாஸியாக இருக்கும், ஓவரால் பேஸ் மேக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேஸ் மேக்கப்புக்கு கண்டிப்பாக ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஓட் மீல் பேஸ்ட் கிளென்சர். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்க கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட்ஸ் எதுவும் ஆகாமல் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சாஃப்ட் ஆக்கிடும். மேக்கப்புக்கு முன்னாடி போடுறதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. உங்களுக்கு அந்த க்ரீசினஸ் ஃபீல் ஆகாது. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ஆஸ்திரேலியன் மெயின் மாய்ஸ்சரைசர். அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து காஷ் பியூட்டியோட ஒரு ப்ரைமர். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து இந்த கலபாரோட ஆக்வா ஃபீட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன். ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ரொம்ப திக்காலாம் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு மீடியம் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட பிபி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அதிகமாகலாம் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் இருக்காது இந்த ஃபவுண்டேஷனில். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை ஃபுல் ஃபேஸ்லேயே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து லாக்மி 95 கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகும், நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும். நிறைய வாட்டி இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீஸ் ஆகாது, சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல கன்சீலர் ட்ரை பண்ணோன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட 9 to 5 ரேஞ்ச் தான் நல்லாயிருக்கும் லாக்மேயில். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மேக்கப்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மாஸோட செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இந்த செட்டிங் பவுடர். ஆனால் சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னில் நல்லா மேக்கப் செட் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு தான் ஈஸியாக வந்து மேக்கப் மெல்ட் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட லிக்விட் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். நல்ல ஒரு கோரலும் மிக்ஸ் ஆகிருக்கும், பிங்க்கும் மிக்ஸ் ஆகிருக்கும். இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகும், அப்படியே போட்டால் மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அதே பிராண்ட் தான், மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட். அண்ட் நல்ல ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு லைட்டாக நான் வந்து நோஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஹோஜோவோட இந்த பிங்க் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் நான் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் இந்த பிங்க் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏஞ்சலிக் மேக்கப் லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதே ஹோஜோ பிராண்ட்லேருந்து நான் வந்து கோல்டன் ஹைலைட்டர் எடுத்து என் ஃபேஸில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஹை பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீக் போன்ஸ், நோஸோட பிரெட்ஜ், கியூபிட்ஸ் போ அண்ட் ஃபோர்ஹெட். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் அதோட கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஐ மேக்கப்புக்கு நான் வந்து இந்த யூ கேன் பி ஐஷேடோ பேலட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏஞ்சலிக் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் இருக்கும், லைட் பிங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் கிளிட்டர்ஸ் நிறையா இருக்கும். க்ரீஸ் ஏரியாவுக்கு நான் வந்து பிங்க் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு லிட்டுக்கு மட்டும் நான் வந்து பீச் ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். லேஷ் லைனுக்கும் நான் வந்து பிங்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டுக்கும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னர் கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் லேஷ் லைன் கிட்டேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் மேக்கப் தான், ஆனால் எல்லா இடத்துலையுமே கிளிட்டர் இருக்காது, அங்கங்கே மட்டும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் ஐஷேடோ எடுத்து மிடில்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். டவுன்வர்ட்ஸாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன், ஏன்னா அப்படி தான் இருக்கும் அதோட ஸ்டைல். அதை அப்படியே லோவர் லேஷ் லைன் ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து டிஸ்கைஸோட இந்த நியூட் காஜில் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைன் கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய இன்னர் கார்னர்ஸில் லைட்டாக நான் வந்து கிளிட்டர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபிசிஷியன் ஃபார்முலாவோட மஸ்காரா. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபிசிஷியன் ஃபார்முலாவோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரஞ்ச் அண்ட் கோரல் மிக்ஸான ஷேட். ஃபர்ஸ்ட் நான் வந்து லிப்ஸில் இருக்கிற இன்னர் பார்ட்டில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வச்சு ஃபுல் லிப்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லிப்ஸோட சென்டரில் மட்டும் தான் கலர்ஸ் இருக்கும், மீதி இடத்துலலாம் ஃபுல்லாக க்ளாஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் அந்த க்ளாஸி எஃபெக்ட்காக நான் வந்து எல்ஃபோட லிப் க்ளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் எப்படி இருக்கணும்னா இன்னரில் மட்டும் தான் உங்களுக்கு கலர்ஸ் தெரியணும், மீதி எல்லா இடத்துலையும் வந்து க்ளாஸியாக இருக்கணும்.
அண்ட் லுக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக நான் வந்து கலர் லென்ஸும் வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ரொம்பவே சாஃப்டாக க்ளாஸியாக கிளிட்டரியான ஒரு மேக்கப் லுக் இது. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது அக்ஷரா. பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.